வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது கொரியன் சிக்கன் செய்ய போறேன். ரொம்ப நாள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் செய்யலை. சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லித்தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீழே சமைச்சே நான் டயர்டாயிடுவேன். லைட்டாக வயிற்ற கலக்குது, அடித்தா பறந்துடுவேன். கொரியன் சிக்கன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்ய போகிறேன். அதனால நானும் அக்காவும் தான் இருக்கோம். அதனால் 3 துண்டு கோழி வச்சு செய்ய போகிறேன். எப்படி இருக்கும்னு எனக்கு சும்மா கெஸ்ஸிங் கூட இல்லை. ஸோ செஞ்சு பார்த்துட்டு இல்லை, செய்கிறத நீங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். அதுவும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 3 கோழி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்துட்டு எனக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு செய்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபோன் அங்கே வச்சுட்டேன். கோவமாயிடாதீங்க. என்ன உருட்டு நீ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் இஞ்சும் சேர்த்து அது கொஞ்சம் கூட்ட போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாடை அடிக்காது. அடுத்து வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தான், கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் நான் 1.5 கரண்டி போடுறேன். எல்லாம் குத்து மதிப்பாக தான் போடுறேன், எப்படி இருக்குன்னு தெரியாது. உப்பு போட மறந்துட்டேன், இருங்க. உப்பு கொஞ்சமாக தான் போட்டேன், ஏன்னா அப்புறம் இதில் பாய்ப்பேன். அதாவது மாவு கோட்டிங் போட்டு பொரிக்கிறல, அதுக்கு உப்பு போட்டு பாய்ப்பேன். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். 10 நம்புவோம். இந்த கலரில் இருக்கு, நான் இருங்க பின்னாடி காட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி நல்லா கலராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றமோ இல்லையோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஜோக்காக இருக்கும். தோலோட எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மேரினேட் பண்ணிப்போம். நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த சாந்து கோழிக்குள்ளே போகணும். பார்க்கவே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சமையல் பண்ணும் போது தான் அது இந்த மாதிரி கலக்கும் போது அரிக்குமா, நம்ம தெரியாமல் போட்டுருவோமா, அதாவது அங்கங்கே அரிக்குமா, அப்படி போட்டோன்னா அவ்வளோதான். அதனால செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் ட்ரை பண்ணிட்டு பார்க்குறேன். சத்திகா தெரியும் தானே, கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்களுக்கு அவங்க என் ஃப்ரெண்டு. அவங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னிச்சு. ஆனால் என் டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணாதான் தெரியும். அதனால தான் கொஞ்சமாக கோழி எடுத்துருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இது 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது 1/2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இது நம்ம ஐஸ் பட்டில் வைப்போம், ஏன்னா 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அது வரைக்கும் மற்ற ஜாமான் ரெடி பண்ணணும். ஏதோ வந்துருச்சு வெற்றிகரமாக. ஐஸ் பட்டியில் வச்சுட்டு நம்ம வேறு ஜாமான் பார்க்கலாம். அது ஐஸ் பட்டியில் இங்கே சமைச்சாலே இந்த கோழியோட சவுண்டு தான் கூட இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பின்னாடி அது ஊறுற வரைக்கும் ஓகே. என்ன பேசுகிறேன் நானே மறந்துட்டேன். ஓகே, அது ஊறுற வரைக்கும் நான் அதுக்கான தேவையான ஜாமான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோனா சத்தமே இல்லை, ஆனால் நான் சமைக்க ஆரம்பித்தோன்னே எங்கேருந்து வயசுனே தெரில. மழை வேற வரப்போகுது. சும்மா செஞ்சிட்ருப்போம் நார்மலாக.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் ஃபுட்டு அதுக்கு அப்புறம் என் மூஞ்சி தெரியுதா? ஓகே. கொரியன் ஃபுட்டுக்கெல்லாம் பூண்டு தான் ரொம்ப பாய்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் சேர்த்து பாருங்கள், செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து அனியன் மட்டும் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா தமிழோட இது அது அப்படி. பூண்டு சேர்த்து பாருங்கள், ஜோக்காக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிட்டு ஹாய் கைஸ். கொஞ்சம் லூஸு கண்டுக்காதீங்க. எங்கே போகிறா? மணி பார்த்தீங்கன்னா எங்க பேசிக்கிட்டு இருக்க. மணி பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே ஆகுது. எங்க அக்கா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கு. பாத்தியா பாத்தியான்னு அப்புறம் இவ்வளோ நேரக்கா அமைதியாச்சு அந்த கோழிக்க. நான் பேசும்போது அப்படி பண்ணிட்டு யோசிக்கிறேன். எங்க கருப்பியா? கருப்பி இல்லை, சோப்பி. கருப்பி காணுது. ஓ மை காட். என் கருப்பி போட்டாங்க. கருப்பி அவனை போட்டான் போல. கருப்பி சோப்பி வந்து கோழி. தோக்கா இல்ல இல்ல விளங்குனுச்சா கத்துனது. கத்துங்க. அடுத்து வந்து இன்னொரு பூண்டு வெட்டிக்கிறேன். வீடியோ வச்சுக்கிட்டு இங்கே வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 2த்தையும் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க நாங்கள் பண்ண சொல்லுமான்னு. அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இதுக்கப்புறம் இந்த ஜாமான்லாம் தேவையில்லை. ஸோ மூடி வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஓடணும் பாருங்களேன். நான் மூடி வச்சுட்டு வரேன். அந்த கோழி வந்து மேரினேட் பண்ணக்கப்புறம் பொரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து கோட்டிங் வந்து என்ன மாவு பாய்க்கணும்னா சோள மாவு. அப்படி சோள மாவு இல்லைன்னா ஆப்ஷனலாக நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கலாம், அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2ல் 1 தான், சோள மாவு இல்லை அரிசி மாவு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை மாவு பாய்க்கணும். ஸோ நான் அதில் 2த்துலேயும் வந்து 1.5 கரண்டி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா சொன்னது தான் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ போட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழி பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் வந்து இருங்க காட்டுறேன். நான் சொன்ன சோள மாவு, அப்புறம் தொப்பங்கண்டும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் அதை மெரினேட் பண்ண கோழி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கோல்டு வாட்டர், ஜில்லுனான தண்ணி. நம்ம வந்துட்டு மேரினேட் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஒரு கோழி எடுத்துட்டு நல்லா டீப் பண்ணணும். பண்ணிட்டு தெரிச்சிருச்சு. அப்புறம் இந்த கோல்டு வாட்டரில் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ஓகே, இப்படி வச்சுட்டு திருப்பி சாரி காட்ட மறந்துட்டு நல்லா டீப் பண்ணணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி நான் 3 கோழி செஞ்சு வர்றேன்.
நான் நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன், சொல்ல மறந்துட்டேன். அதுவும் ட்ரெயினில் தான் வந்தேன். திரும்பியும் தனியாக வந்தேன். அந்த கிளிப்ஸை பார்த்துட்டு வாங்க. ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் தனியாக பார்க்க போகிறோம். ஏன்னா சத்திகா இல்லை, சத்திகா கிளாஸு எனக்கு லீவு, அதனால் நான் தனியாக போக போகிறேன். அதுவும் மணி இப்போ 8 ஏன் இவ்வளோ கன்றாவியாக இருக்கேன்னா, ஏன்னா நான் திடீர்னு தான் முடிவு பண்ணேன். நாளைக்கு போகலான்னு நினச்சேன் மத்தியானம். அதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி அப்பாட்ட சொன்னேன். அப்பாவும் சரி அப்படின்னு சொன்னார். ஆனால் நார்மலாக ஒத்துக்க மாட்டாரு தான் தனியாக போகிறது. ஏதோ ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துருக்காரு. ஸோ நம்ம இப்போ தனியாக ட்ராவலிங் பண்ணலாம். என் கூட நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவலிங் பண்ணுங்க. End of flashback. இப்போ வந்துட்டு கோழி பொரிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சூடு ஆயிடுச்சு எண்ணெய். இப்போ உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஏன் அப்படி கோட்டிங் போடுறோன்னா, கேப்சி இப்போ அந்த மாவு மாதிரி அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் வந்து இப்படி தான் கோட்டிங் போடுவாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா, கோழி வந்துட்டு இருங்க கை கழிக்கிறேன். கோழி வந்து பொரியாத மின்னுக்கே வந்துட்டு திருப்பிடாதுங்க. ஏன்னா வந்துட்டு அப்புறம் கோழி உடஞ்சி வரும். ஸோ அது சூடு நல்லா ஆகி பொரிஞ்சோன்னா திருப்புங்க. ஓகே, இப்போ வந்து கோழி திருப்பிக்கலாம். இதோ பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக கேப்சி மாதிரி. அப்படிதான் எனக்கு தெரியுது. இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக, அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம அந்த கோழியை எடுத்துட்டு ஒரு மங்கில் போட்டுட்டு அந்த சாஸ் செய்வோம். அந்த கொரியன்னாலே சாஸ் தான் முக்கியம். ஸோ அந்த சாஸ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த சாஸ் செய்யறதுக்கு நான் வந்துட்டு இன்னொரு சட்டி எடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் மாவாக இருக்கும், அதனால அது வேணாம். ஸோ இதில் வந்துட்டு சூடானோன்னு 2 பல்லு பூண்டு வந்துட்டு போட போகிறேன். வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் பூண்டு, அப்போ தான் அதோட இதெல்லாம் வந்து இறங்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அடி பிடிக்க வச்சுடாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் கிஞ்சிடும் இல்லைன்னா. ஓகே, இப்போ மிளகா சாந்து வந்து நான் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உரப்பாக இல்லைன்னா ரொம்ப தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அடுப்பு கொஞ்சம் குறவா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் ரொம்ப இதாகும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டுங்க, இல்லைன்னா வாடை அடிக்கும், அப்புறம் சாப்பிட முடியாது. இதுக்கு நல்லா எண்ணெய் தனியாக இந்த மிளகா தனியாக இருக்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, சாஸ் சில்லி சேர்க்க போகிறோம். அப்புறம் சாஸ் டொமேட்டோ சேர்க்க போகிறோம். சாஸ் சில்லி சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டி உங்களுக்கு அளவா போட தெரியலன்னா நீங்கள் வந்து கரண்டியில் போட்டு இது பண்ணுங்க. அப்புறம் வந்து சாஸ் டொமேட்டோ சீக்கிரம் வாடாடி. ஓகே, இதுவும் நல்லா கிண்டுங்க, அதில் இதாக வர மாதிரி. தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா அது நல்லா வேகணும். அப்புறம் லைட்டாக சாய் சாஸ், ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. கொரியன் சிக்கனுக்கு எது மெயின், இந்த மாதிரி மிளகா சாந்தோ அதே மாதிரி சீனியும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும். எனக்கு ரொம்ப இருக்க வேணாம், அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கோழி எடுத்து போட்டுற வேண்டியதான். அது தெரியுதா அந்த சாஸு
கோழி வர சூடாக இருக்குது. நான் கிண்டிட்டு வரேன். நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு செம்மையாக இருக்கும். முக்கியமாக வந்துட்டு கொரியன் சிக்கனுக்கு வந்து எள்ளு தான் முக்கியம், மேலே போடுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான். என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் இப்படி தான் சாப்பிட போகிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் ஆகும். அக்காவும் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் கொரியன் சிக்கன். அதுவும் வந்துட்டு லஞ்சில் செய்கிறதா, டீ டைமே ஆயிடுச்சு. டீ டைம் சாப்பிட்றோம். ஏன்னா ஒரு சம்பவம், இந்த எலி வந்து நிறைய வேலை பண்ணிச்சு. அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன். அப்புறம் முதல் ட்ரை பண்ணி பார்ப்போம். சாஸ் நல்லா தான் இருந்துச்சு. போர் எப்படி இருக்குல்ல. சுட்டா செம்மையா இருக்கு. நாங்கள் செஞ்சனால பொய் சொல்லல. எங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நினச்சேன் ரொம்ப உரப்பாயிரும் இல்லை இனிப்பாயிரும்னு. உரப்பு வந்து கரெக்டா இருக்கு, இனிப்பும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திகட்டலை. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் கொரியன் சாப்பிடணும்னு ட்ரை வெளியே சாப்பிடணும்னு நினைக்கிறது விலை கூடியா இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா அதே டேஸ்ட் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ பாய் பாய். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.